வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. இன்றைக்கான இறை வார்த்தையில் இன்றைக்கு ஆபிரகாமை குறித்து நாம் தியானிக்கலாம். ஆண்டவரோடு மிகவும் நெருக்கமாக இருந்த மனிதர்களில் ஆபிரகாமும் ஒருவர். விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகின்றார். ஆபிரகாமுடைய வாழ்க்கை கீழ்ப்படிதலுக்கு உதாரணமாக அமைந்துள்ளது. எங்கேயெல்லாம் அவர் சென்றாரோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரை மறவாமல் வழிபட்டு பலிகளை செலுத்தினவர். ஆபிரகாம் என்ற உடனேயே நமக்கு நினைவுக்கு வருகின்ற ஒரு சம்பவம், அவர் ஈசாக்கை பலி கொடுக்க சென்றதுதான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே நாம் இந்த நிகழ்வை பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்த ஒரே மகனாகிய ஈசாக்கை தகன பலியாக இடச் சொல்லுகின்றார். உண்மையிலேயே ஆபிரகாமுக்கு இது ஒரு கடினமான சோதனைதான். ஏனென்றால் ஆபிரகாம் ஏற்கனவே தன்னுடைய தேசத்தை, தன்னுடைய இனத்தை, தன்னுடைய தகப்பன் வீட்டை பிரிந்தவர். லோத்தையும் பிரிந்தவர், ஆகார் இஸ்மவேலையும் பிரிந்தவர். ஆயினும் இப்பொழுது ஈசாக்கையும் பிரிவது வேதனையான காரியம். ஆண்டவரோ விசுவாச வாழ்க்கைக்கு மாதிரியாக செயல்பட அழைக்கப்பட்ட ஆபிரகாம் தமக்காக எதையும் செய்வதற்கு, எதையும் பிரிவதற்கு மனப்பக்குவம் அடைந்தவராக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆண்டவர் இந்த கட்டளையை காலையிலோ மதியமோ அல்லது மாலையிலோ ஆபிரகாமிடம் சொன்னாரா என்று தெரியாது. ஆனால் நாம் வேதத்தில் என்ன பார்க்கிறோம்? ஆபிரகாம் அதிகாலையிலே தன் மகனை பலி கொடுக்க புறப்பட்டு விட்டார். ஆண்டவரிடம் பலி கொடுப்பதற்கு பதிலாக வேறு ஏதும் அவர் கேட்கவில்லை. ஆண்டவர்தான் சொன்னாரா என்று சந்தேகப்படவும் இல்லை. ஆண்டவரிடம் கால அவகாசமும் கேட்கவில்லை. உற்சாகமாக தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு செல்லுகின்றார். எப்படி அவரால் இப்படி செயல்பட முடிந்தது? அதனுடைய ரகசியம் என்ன? ஈசாக்கை ஆண்டவர் பலி கொடுக்க வேண்டும் என சொன்ன பொழுது ஈசாக்கிற்கு 15 to 20 வயது இருக்கலாம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் சிறு பிள்ளையை விறகு சுமக்க வைக்க மாட்டார்கள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில், அதாவது ஈசாக்கு பிறப்பதற்கு 15 வருடங்களுக்கு முன்பு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை கவனியுங்கள். உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. உன் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். ஈசாக்கு பின்வரும் சந்ததி என்று ஆண்டவர் இங்கே கூறுகின்றார். அப்படியானால் ஈசாக்கிற்கு திருமணமாகும், குழந்தைகள் பிறக்கும் என்றுதானே அர்த்தம். சுமார் 15 வருடங்களுக்கு முன் சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை, வார்த்தைகளை ஆபிரகாம் மறக்கவே இல்லை. இதைத்தான் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களிலே பார்க்கிறோம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவையே பலியாக ஒப்பு கொடுத்தான். அன்பானவர்களே, ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புகிறாரா என்பதற்காகத்தான் இந்த சோதனை. ஆம், ஆபிரகாம் கடவுளின் வார்த்தைகளை அப்படியே நம்பினார். அதாவது சுமார் 15 வருடங்களுக்கு முன் தனக்கு சொல்லப்பட்டிருந்த வாக்கு தத்தத்தை அவர் மறக்கவே இல்லை. இதுதான் இன்றைக்கான நமக்கு செய்தி. சோதனை, போராட்டம் எல்லாம் முடிந்து போன நிலை, தோற்றது போன்ற நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழல், இப்படிப்பட்ட நேரங்களில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை மறக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர் மட்டுமல்ல, நம்மோடு இருக்கிறவர்,
கைவிடவே மாட்டார். ஆபிரகாமின் விசுவாசம் நம்மில் காணப்பட வேண்டும். ஆபிரகாம் எப்போதும் ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்தவர். எனவேதான் அவரால் ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைவிலே வைத்திருக்க முடிந்தது, நம்ப முடிந்தது. சோதனையில் வெற்றி பெற்றார். ஆண்டவரின் உன்னத ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கின்றார். கட்டாயம் நிறைவேற்றுவார். உங்களை கண்டிப்பாய் சந்திப்பார். நம்பிக்கையோடு இருங்கள், நின்று விடாதிருங்கள். எப்பொழுதும் போல ஆண்டவரோடு நடந்து கொண்டே இருங்கள். எப்பொழுதும் போல உங்கள் பொறுப்புகளில் ஓடிக்கொண்டே இருங்கள். ஆம், நம்முடைய ஆண்டவர் வாக்கு மாறாதவர். ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.